திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகிவிட்டது. இந்தந்த கட்சிகளுக்கு இவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு கையொப்பமிட்டாங்க, காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகள்கிட்டையும். இப்போ இன்னைக்கு எஞ்சி இருக்கக்கூடிய கேள்வி, கூட்டணி கணக்கில் பதில் கிடைக்க வேண்டிய கணக்கு என்னன்னா பாஜக கணக்கும் அதிமுக கணக்கும் தான். இருவரும் ஒரே மாதிரியான கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. ஒரே எல்லாரும் சேர்ந்து பயணிச்சவங்க தானே. தேமுதிகவாகட்டும், பாமகவாகட்டும், இவங்கெல்லாம் நம்ம பக்கம் வருவாங்கன்னு அதிமுக அந்த முயற்சி எடுக்க, பாஜகவோடும் இந்த கட்சிகள் தொடர்பில் இருப்பதாக செய்திகள் நேற்று இரவு முதல் வந்து கொண்டிருக்கிறது. தேமுதிகவோடு பேச தொடங்கிட்டாங்கன்னு சொல்ல, இன்னும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பாஜகவுக்கு கொடுக்கல என்று பிரேமலதா சொல்ல, பாமகவோடு பாஜக பேசி வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் செய்தி. ஏன்னா அதிமுகவோடு பேசி வந்தாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை தேமுதிகவும் பாமகவும் தேர்ந்தெடுக்க போகிறாங்க என்பது மட்டும்தான் கூட்டணி கணக்கில் நமக்கு பாக்கி கிடைக்க வேண்டிய பதில். ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார். பாஜகவோடு தான் கூட்டணி என்று தொடர்ந்து சொல்லி வந்த பன்னீர்செல்வம் நேற்று அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார். இன்று டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவதை உறுதி செய்து பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுகின்றோம் என்று அறிவித்து விட்டார். பாமக எங்கே, தேமுதிக எங்கே, அதிமுக பக்கம் போவாங்களா, பாஜக பக்கம் போவாங்களா? இது இந்த மேட்ரிக்ஸை மாற்றுமா? மெகா கூட்டணியில் முந்துவது யார், அதிமுக வெர்சஸ் பாஜக என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கக்கூடிய விருந்தினர்கள், அரங்கத்தில் திரு கண்ணன், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர். ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் முகத்தில் ஒரு தேஜஸ், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் தெரியும். திரு தமிழ்மணி மற்றும் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி மற்றும் அவருடைய எதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இணைய போகிறார். எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அப்புறம் ஒரு வழியாக சேர்த்துக்கிட்டாங்களா? நாங்கள் எப்போ பிரிஞ்சிருந்தோம் இப்போ சேர்வதற்கு? இதெல்லாம் சினிமா டயலாக். பிரிந்தால் தானே சேர்வதற்கு அப்படின்னு தான் நிறைய கேள்விகள் நிறைய நிருபர்கள் அடிக்கடி ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸிடம் கேட்டார்கள். பாஜகவும் கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை, அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் கூட்டணியிலிருந்து விலகவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இதுதான் தொடர்கதையாக தொடர்ந்துச்சு. நடுவில் இன்னொரு தொடர்கதை கண்ணுக்கு தெரியாமல் நடந்துச்சுங்கிறாங்க. தொடர்ந்து அதிமுகவோட வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கதவை இறுத்தி பூட்டி 4 பூட்டு போட்டாங்க. அப்புறம் தான் உங்கள்கிட்ட ஒரு வழி இல்லாமல் வந்திருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய விருப்பம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அது ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவாகத்தான் இருக்கும். நீங்களே குழுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதிமுக அவங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு ரெக்கார்டில் இருக்கு. சரி, நம்ம நிறைய பேசுறோம். அவங்க உங்களை பிளான் பியா தான் வச்சுக்கிட்டாங்கன்னு ஏற்றுப்பீங்களா? யார? உங்களை முதல் சாய்ஸ் ஏடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி. உங்க ஆசைக்கு சொல்றேன். அவர் வரல, ரொம்ப முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. கதவெல்லாம் திறந்து 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 வச்சிருந்தாங்க. இப்போ இழுத்து 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 மூட்டினதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம உங்கள்கிட்ட சார் என்ன நடந்துச்சுன்னா, பதுக்கப்பட்ட பணத்தை பங்கு வைப்பதற்காக ஒரு கூட்டம் கூடி, ஒரு நிர்வாக குழுவெல்லாம் கூடி எப்படி பங்கிட்டு கொள்வது அப்படிங்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டாங்க. அதற்கு பேர் பாலிடிக்ஸ் இல்லை. பதுக்கப்பட்ட பணத்தை பங்கு வைக்கிறதுக்கு பேர் பாலிடிக்ஸ் இல்லை. பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட். அது எப்படி கையாளணும், எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறது ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் இல்லை பாலிட்டிக்ஸுங்கிறது. ஏற்கனவே கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் புரட்சி தலைவி அம்மாங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார். 2001 2021 வரைக்கும் அதிமுகவின் கூட்டணியை பேசி முடித்து குழப்பமில்லாமல் குழலுபடி இல்லாமல் கொண்டு சென்றவர் ஓபிஎஸ். அவர் தான் அதிமுகவினுடைய அம்மா விருப்பத்தை செயல்படுத்தினார். பழனிசாமிக்கு என்ன தெரியும்? கேட்ட அம்மாவோட விருப்பத்தையா? மோடியா லேடியான்னு கேட்கும் போதும் வீகத்தை வகுத்தவர் அவர் தான். பாஜக கூட கூட்டணி வேணும்னு சொல்லும் போதும் பேச்சுவார்த்தை நடத்தியது அவர் தான். மோடியா லேடியா வியூகத்தை வகுத்தது ஓபிஎஸ். அம்மா சொன்னதை நடைமுறைப்படுத்தியது அவர் தான். அதே போலதான் அவருக்கு தெரியும் எப்ப எதை செய்யணுங்கிறது. 2001 2021 வரைக்கும் அவர் தான் அதிமுகவை நடத்தினாரு. இந்த அணி வலுவா இருக்கும், கண்டிப்பா வலுவா இருக்கும். திரு மணிகண்டன் வணக்கம். கொஞ்சம் முகத்துல கிளி தெரியுது, என்ன மணிகண்டன்? டிடிவி போயிட்டாங்க, ஓபிஎஸ் உறுதி செஞ்சுட்டாரு, ஜெயலலிதா எம்ஜிஆர்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் குறி போலவே பிஜேபி கூட்டணிக்கு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்.
பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே கண்ணா மன்னா அதோ வந்துட்டோம்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அளந்து விட்டுருப்பி. இது வரைக்கும் ஐநா சபையோட பேசிட்டு இருக்கிறாங்க, நேபாள் கட்சியோட பேசிட்டு இருக்கிறாங்க, இலங்கையில் இருக்கிற கட்சியோட பேசிட்டு இருக்கிறாங்க எங்க ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு. யாரு களமும் இல்லை, ஆளும் இல்லை, தலையும் இல்லை, நிழலும் இல்லை, யாரோட இங்க கூட்டணி பேச போறார்? கொடியை பயன்படுத்தினா 10 வருஷம், சின்னத்தை பயன்படுத்தினா 15 வருஷம், தப்பி தவறி ரெட்டலை ஏது பயன்படுத்தினா ஆயுள் தண்டனை கோர்ட்டு சொல்லி மீக்குவா என்னது உரிமை என்னது இன்னமும் வச்சுருக்கிறாரு. என்னங்க அது இந்த லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், பழு தூக்குவோர், வலு தூக்குவோர் சங்கம் மாதிரி மீக்குவா உரிமை மீட்பு குழு. எங்க இருந்துப்போ அவங்க உரிமை மீட்க போறீங்க? காலும் இல்லை, தலையும் இல்லை, ஆளும் இல்லை. ஹரி, விஷயத்துக்கு வர மெகா கூட்டணியில் முந்துவது யார் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இந்த கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாம் சிரிச்சாங்கன்னு பூனை போய் புடக்காளியில் சிரிச்சுதும்பாங்க. ராஜாவை பார்த்து கூத்துல ராஜா வேஷம் போடுறவன் நான் தான் தேசிங்க ராஜான்னு சொன்னானோ. இந்த சிரிப்பு நடிகர் டொனால்ட் தங்கவேலு, NS கிருஷ்ணன், தேங்காய் சீனிவாசன், கவுண்டமணி, செந்தில், விவேக் இவங்களை எல்லாத்தையும் மிஞ்சி அடிச்சுட்டு இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற நம்ம யோகி பாபுக்கு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்தீங்களா நம்மளால, நம்ம ராஜ்யமே இல்லாத ராஜா பேச்சிமுத்து ராஜா பெரிய பொலிட்டிக்கலா தான் பேசுறேன் நான். 2 பெரிய கட்சிக்கு நாக்கு தள்ளுது. திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், வேட்பாளர் தேர்வு பண்றதுக்கு விருப்ப மனு வாங்குறதுல இருந்து கூட்டணிக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறதுல இருந்து நாக்கு தள்ளுது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து விருப்ப மனு கேட்டாராம், அப்பா மகனுக்கு கட்டினாராம், மகன் தம்பிக்கு கட்டினாராம், தம்பி வந்து அக்காவுக்கு கட்டினாங்களாம் அப்படின்னு. என்னங்க இது அரசியல் காமெடி? அதான் டொனால்ட் தங்கவேலு உண்மையாலுமே அவர் பாருங்க, ஜெயலலிதா வாக்க குறி வைக்கிறாரு, எம்ஜிஆர் வாக்க குறி வைக்கிறாரு, டிடிவி, OPS எல்லாம் போனா கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் தானே, நல்லாவே ஏற்படலாம். அது 3 மாசமா ஏர்போர்ட் வாசியா மாறி போய் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் பொட்டி படுக்க தலைவாணியோட திருச்சி ஏர்போர்ட், திருவனந்தபுரம் ஏர்போர்ட், சென்னை வராங்களோ பெருசுனலா போய்கிட்டு இதுக்கு மேல பெருசுனலா போனீங்கன்னா நான் ரொம்ப கடுமையா போக வேண்டியிருக்கும். சொன்ன கேள்வி கேட்டா பதில் சொல்லு. அதை விட்டு போட்டு ஏர்போர்ட் ஏர்போர்ட் வாசியா இருந்தாரு பேச்சு ஒரு மாசமா ஏதோ கேள்விக்கு பதில் சொல்லு. பதில் சொல்ல தெரியலன்னா பேசாம போய் பொத்தி படு. சும்மா கேள்விக்கு பதில் சொல்லு. உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எப்படி வழிநடத்த போற, என்ன செய்யணும் அதை சொல்லுங்க, சொல்லி பழகுங்க. கூட்டணி அமைக்கிறதுக்கு வக்கலன்னா குழம்பி தள்ளாம பெருசுல போகாம கேள்விக்கு பதில் சொல்லு. காத்துட்டு இருந்தீங்களா? ஏதோ ஒண்ணு கையில வச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. நாங்க கட்சியை எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஐடியா சொல்ல வேண்டியது உன் வேலை. அண்ணாவை பழித்த இறப்பா ஒன்னையும் நான் ஒன்று ஒன்னா பேசுறோம். அம்மாவை பழித்த அண்ணாமலை தான் எங்களுக்கு தலைவர். அம்மா முதுகுல குத்தி அதிமுக முதுகுல குத்திட்டு போய் பொட்டி பொடி எம்ஜிஆர் விதியை திருத்தினது நியாயம். எனக்கு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பொதுச் செயலாளர் பதவியை புடுங்கினது நியாயம். அவங்களுக்கு நாயகனை வேற பேசுவாங்க. யார் மக்கள் சொல்லிட்டு அத சொல்லுவாங்க கவலைப்படாத. அதையும் சொல்லுவாங்க. இல்லாத விரைவில் சொல்லுவாங்க. அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? எங்க இருந்து வந்திய? உருந்து தவழ்ந்து வந்துட்டா அதிமுக ஆட்சி பிடிக்கலாமா? சம்பந்தம் இருக்கா? முதல்ல மணிகண்டனுக்கு அதிமுகவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மணிகண்டனே வந்து இரவல் பார்ட்டி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ராவே இருந்து ஜால்ராவே எதுக்கு அதிமுக பேசுற? எடப்பாடிக்கு சால்றாரு, கூச்சாவாரு, சிஞ்சா போடு. நீ பழனிசாமியுடைய அடிவரடி சொல்லு. யார் வேண்டாம்னா எடப்பாடி பழனிசாமி அடிவரடியா கூட மாறி போ. யார் வேண்டாம்னா பேசுவோம், கண்ணியமா பேசுவோம் ப்ளீஸ். அதாவது நான் உண்மையில கண்ணியமா பேசுறேன். நீ கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க. அதை விட்டு போட்டு அவரே பெருசுல போனா வந்தவன தண்டவாளத்தை இழுத்து விட்டுருவேன். பாத்துக்கா, பழனிசாமி பெருசுல நான் சொல்லிட்டா, ஓ பெருசுல நான் சொல்லிட்டா, கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லி போடு. தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லி போடு. என்ன பேச அலோவ் பண்ணு. நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். கூல் டவுன். இவர நெறியாளரே, இவர என்ன எனக்கு சொல்லிட்டு இருக்காரு? கூல் டவுன். சும்மா எப்ப பார்த்தாலும் நாங்க எங்க வேணாலும் போறோம். ஒன்னே யாரும் கேட்டாங்களா? என்ன பேசுறாங்க? என்ன நடக்குது நாட்டுல? என்ன நடக்குது? கூட்டணி இருக்கா இல்லையா? அவருக்கு பதில் சொல்லி போடுது. அவருக்கு மணிகண்டன் சார் கூல் டவுன். உங்கள்ட்ட மீண்டும் வரேன், உங்க நண்பர்கிட்ட போயிட்டு வரேன்
ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் முந்தா நாள் வரைக்கும் அதிமுக ட்ரை பண்ணி வேற வழி இல்லாம இதை ஆப்ஷன் பியா எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஆமாமா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை சார்ந்த தமிழ்நாடு பாஜகவை சார்ந்த அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விதத்தில் ஒரு நன்றி கடன் பட்டிருக்காங்க. ஏன்னா அவர் ஃபேமாக கூட்டணி இல்லைன்னு சொன்னதுனால பாஜக வளர்ச்சிக்கு ஓரளவில் அவர் உதவி செய்திருக்காரு அப்படின்னு. பாஜகவுக்கா? ஆமாம், அதிமுகவோட கூட்டணி இருந்ததுன்னா பாஜகனுடைய வளர்ச்சி அது இன்னொரு 15 வருஷம் தள்ளி போட்டிருக்கும். அதுதான் அதையே மோடி அமித்ஷா வரும் போறாங்க. அது இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற ஒரு கால்குலேஷன் சார். நான் ஒரு அனலிஸ்டாக தான் சொல்ல முடியும். நான் ஒரு இன்னைக்கு தேர்தலில் சீட்டு வேணும்னா எடப்பாடி பழனிசாமி வேணும், நாளைக்கு 15 வருஷம் என்னன்னா அது வேற கணக்கு. அப்படி இல்லை, நான் என்ன சொல்றேன், நான் ஒரு அனலிஸ்டாக பார்க்கும்போது பாஜக வளர வேண்டும் என்றால் அவர்கள் தனியாக களம் காண வேண்டும், அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி காண வேண்டும் என்பதுதான். சோ ஏடிஎம்கேவை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அவங்க வரலன்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க போயிருக்காங்க பேச்சுவார்த்தை ஆபீஷியலா. ஒரு செட் ஆஃப் பிஜேபி தலைவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தது உண்மைதான். ஏன்னா அந்த ஆஸ்பிரன்ட் கண்டெஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஏடிஎம்கே லீடர்ஸ் மட்டுமா, ஒரு செட் ஆஃப் பிஜேபி லீடர்ஸ், ஒரு செட் ஆஃப் பிஜேபி தலைவர்களும் ஒரு செட் ஆஃப் ஏடிஎம்கே கண்டெஸ்டன்ட்டும் தலைவர்களும் இது பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும் என்று இருதரப்பிலும் எதிர்பார்க்கப்பட்டது. அதுல நேற்று முந்தா நாள் வரைக்கும் முயற்சி தான் செய்துட்டு இருந்தாங்க. இன்னும் முயற்சி செய்துட்டு இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இல்லை. அதாவது முந்தா நாள் முன்னாடி எனக்கு கிடைத்த தகவல் படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முயற்சியோட லாஜிக் என்ன, அவங்க அதை விரும்பினது காரணம் என்ன? நீங்க யூ பிலாங் டு டிஃபரண்ட். அவங்க விரும்பினதனுடைய காரணம் என்னன்னா, உங்களுக்கு இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அண்டு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததுன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 15-20 சீட்டு கிட்ட ஒரு முயற்சி செய்து ஒரு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு அவங்க கருதிலையா முயற்சி செய்யும்போது கருதி இருக்கணும் தான் தோன்றேன். ஏன்னா இந்த மொமெண்ட் ஏடிஎம்கே எஸ்டிபிஏவோட அலையன்ஸ் வச்ச உடனேயே பாஜக அந்த முயற்சியை தவிர்த்திருக்க வேண்டும் தான் என்னுடைய பார்வையா இருக்கு. பட் நான் அப்படியே வேற மாதிரி கேட்கிறேன். இப்போ ஒரு கோயம்புத்தூர்லயோ தென்காசியிலோ திருநெல்வேலியிலோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக் பாக்கெட்ஸ்ல இந்த அணி ஒர்க் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, ஒர்க் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்குறேன் சார். அதுவும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் கண்டிப்பாக இந்த அணி ஒரு ஒர்க் ஆயிருக்காதுன்னு தான் பார்க்குறேன். ஆயிருக்காது என்ன காண்டு கொங்கு மண்டலத்தில் ஓரளவு கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணி இருவருக்கும் கூட்டணி வந்திருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்டான அதாவது ஒரு வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கு கொங்கு மண்டலத்தில். சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கொங்கு மண்டலத்தில் ஒர்க் பண்ணிருக்கலாம், தென் மாவட்டங்களில் ஒர்க் பண்ணிருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு இன்னைய தேதிக்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் கள நிலவரப்படி உங்களுக்கு தென் மாவட்டங்களில் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக, நான் இப்போ அதிமுக தான் அது ஐ உடன் டிவென்ஸ் எடப்பாடி தலைமை அதிமுகவுக்கு அங்கே கொஞ்சம் செல்வாக்கு பெருமளவு சரிஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் அதுவும் டெல்டாக்கு கீழே உங்களுக்கு பெருமளவில் சரிஞ்சிருக்கு. அதுவும் எக்ஸப்ட் மதுரை ஆஸ் அ பாக்கெட் மீதி எல்லா இடத்துலையும் ஒரு பெருமளவில் பிஜேபி டிடிவி ஓபிஎஸ் காம்போ இந்த சிச்சுவேஷனில் வலுவான காம்போவா உங்க தேதிப்படி? ஆக்சுவலி நான் பார்க்க போனால் ஒரு வலுவான காம்போவாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ராமநாதபுரம் எடுத்துக்கிறேன். ராமநாதபுரம் கண்டிப்பாக பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லாத தொகுதின்னு தான் இத்தனை நாள் வரைக்கும் சொல்லிட்டு வந்தேன். இப்போது ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூன்ஸை பார்க்கறதுக்கு ஒரு உண்டான வாய்ப்பு என்னன்னா, அங்கே நவாஸ்கனி நிற்கிறாரு. அதிமுகவுக்கு வேற எந்த ஒரு வேட்பாளரும் கிடையாது, இவர் தான் நின்றாகணும். நம்ம அன்வர் ராஜாவை நின்றாகணும். அப்போ அன்வர் ராஜாவும் நவாஸ்கனியும் நிற்கும்போது சீமான் என்ன மாதிரியான வேட்பாளரை போடுவான்னு தெரியாது. முழுக்க சிறுபான்மையினர் வாக்கு முழுக்க அங்கே போயிடும். அப்போது உங்களுக்கு டிடிவி தினகரன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் போன முறை கிட்டத்தட்ட அமமுக 1.5 லட்சம் வாக்கு ராமநாதபுரத்தில் பிரித்து எடுத்தாங்க. 1.5 லட்சம் வாக்கு. ஸோ இப்போது அமமுக இங்கே சேரும் பட்சத்தில் ஓபிஎஸும் இங்கே சேரும் பட்சத்தில் பாஜகவுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிற தொகுதியாக மாறிடுச்சு இப்போது ராமநாதபுரம். ஏன்னா அங்கே கண்டிப்பாக அன்வர் ராஜா தான் நிற்க போகிறாரு அதிமுகலேருந்து. ஸோ நான் ஒரு அனலிஸ்டாக பார்க்கும்பொழுது இந்த கூட்டணி இல்லாமல் பாஜக தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி அவர்களுக்கு ஒரு சாதகமான சிச்சுவேஷன். But this alliance was in the waiting for long time. திரு ஓபிஎஸும் டிடிவியும் ரொம்ப நாளா தயாராக இருந்தாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் ஏவா எடுக்கலாம். அதுதான் சார் சொல்றேன். நீங்க மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது இப்போ விருதுநகர் எடுத்துக்கோங்க. விருதுநகர்ல அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க ஆஸ்பைரிங் கண்டெஸ்டன்ட் யோசிச்சுக்கிறாரு. அந்த மாதிரி பல 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய ஆஸ்பிரேஷனுக்காக அதிமுகவுடன் கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அது மத்திய தலைமைக்கும் கொடுக்கப்பட்டு
அவர்களும் வந்து சரி அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதிமுகவுடன் கூட்டணி இருந்தால் அது ஒரு 15 முதல், ஏன்னா வந்து ஜஸ்ட் பியூர் நம்பர் வச்சு பார்க்குறாங்க. நான் வந்து அரித்மெட்டிக்கை உண்டு வச்சு பார்க்கல, நான் வந்து உங்களுக்கு அந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்து பார்க்குறேன், அந்த கெமிஸ்ட்ரியும் சேர்த்து பார்க்குறேன். எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் கெமிஸ்ட்ரி இல்லை. அது 2020 இவங்களுக்கும் பாஜகவுக்கும் கெமிஸ்ட்ரி ஓட்டும், அதாவது ஓபிஎஸ் டிடிவி ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் அது நெகட்டிவ் கெமிஸ்ட்ரி அங்கே இல்லை. அதே தான் அந்த ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமான்னு நம்ம தேர்தலில் பார்த்து தான் முடிவு பண்ணணும்னா கூட மாறுவதற்குண்டான ஓட் டிரான்ஸ்ஃபர் வருவதற்குண்டான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். ராமநாதபுரம் நேற்றைய வரைக்கும் நான் வந்து நான் வந்து பல இடத்துல சொல்லியிருக்கேன், ராமநாதபுரத்தில் வந்து பாஜக வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ராமநாதபுரத்திலையும் ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் வேல்யூ ஆட் பண்றாங்கன்னு பெரிய அளவில் வேல்யூ ஆட் பண்றாங்க. திரு தமிழ்மணிட்ட முதல் கிட்ட கருத்து கேட்க நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பே கேள்வியை கேட்கிறேன். மெகா கூட்டணியில முந்துவது யார், அதிமுகவா பாஜகவா? பாமகவும் தேமுதிகவும் எடுக்கக்கூடிய முடிவு தான் இதற்கு தெளிவான பதில் கொடுக்குமா? ஒரு சின்ன பதிலை நான் சொல்லிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்கிறேன். பல நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டோரத்தில் உட்காந்து ஒரு பாம்பையும் கீரியை வச்சு ஒன்று சண்டை போட போகுதுன்னுட்டு எல்லாரும் ஜோராக கைத்தட்ட சொல்லி ஒரு 100 ரூபா வசூல் பண்ணிக்கிட்டு 2 மணி நேரம் இதுலேயே ஓடும். கடைசி நபர் காசு போட்டுட்டார், இன்னும் காசு போட ஒருத்தர் பொட்டியை கட்டிக்கிட்டு போயிடுவான். அதுதான் இப்போ இங்கே அங்கே பேச்சு நடந்ததெல்லாம் நடந்திருக்கிறத தவிர வேறு கான்கிரீட்டாக அந்த கீரி பிள்ளையும் கடிக்கிற மாதிரி தெரியல, பாம்பும் கடிக்கிற மாதிரி தெரியல. வேறு மாதிரி சொல்கிறேன். ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் ரொமான்ஸ் இஸ் த சோல் ஆஃப் செக்ஸ். இது வரைக்கும் பல இடங்கள் சரி, அதுதான் இங்கிலீஷில் சொன்னுங்க, தமிழில் சொன்னால் எனக்கு வராதுன்ட்டு. பல இடங்களில் ரொமான்ஸோடையே முடிஞ்சிடும், அடுத்த இடத்துக்கு போகாது. ஒரு பாகிபடிய மிகப்பெரிய தத்துவத்தை சொல்கிறேன் சார். இது ஏன் சார் நீங்கள் அரசியலை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இது வரைக்கும் நடந்திருக்கிறது அதுதான். ஒன்று, ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, சந்தோஷம். திரு ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருங்கிணைப்பாளர், அதிலெல்லாம் நான் ஒன்றும் இதுக்குள்ளே இப்போ போக விரும்பலை. இருந்தப்பையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயலலிதா இறந்த பிறகு இரவோடு இரவாக அவரை முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்தது பாஜக. வெங்காய நாடு வந்து பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க கட்சியில் யாரும் ப்ரப்போஸ் பண்ணலை, எல்லாருக்கும் தெரியும். தமிழ்மணி ஒன்றும் கதையை அவுத்து விட்டுல நடுப்புற அவரை உட்கார வச்சு, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வைஸ் பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ரெப்ரசன்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட், யாரும் அவர் அப்போஸ் பண்ண முடியாது, அவர் இருந்தார். அவருக்கு ஸ்திரப்படணுங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆக்டை அமெண்ட் பண்ணி அந்த காட்சிப்படுத்தப்படுகிற அனிமல்ஸில் ஜல்லிக்கட்டை சொல்கிறீங்க, எக்ஸாக்ட்லி அதை எடுத்து பண்ணினாங்க. வாட் அபவுட் இட் நவ் சார் வாட் அபவுட் இட் நவ்? இந்த இன்னும் ஒன்று முடிச்சிடுறேன். திரு ஓபிஎஸ்ஸே சொன்னார், நான் கட்சியை விட்டு போயிட்டேன், அந்த அம்மா சமாயில் போய் வருத்தப்பட்டு, அதெல்லாம் கரெக்டு, என்ன இவங்க தான் பிஜேபி தான் போய் திருப்பி நீ சேரு, இதை ஒத்துக்கோ, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்கோன்னு. ஸோ த்ரூ அவுட் அவங்களுடைய ஆதரவோடு தான் இருந்திருக்கிறார். அவரே ஒத்துக்கிட்டது தான், நான் எதுவும் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுறேன். அவர் போகிறது இயற்கை, திரு டிடிவி போகிறதும் நிச்சயமாக இயற்கை. அதனால் அவர் சொல்லிட்டார், நிபந்தனை இல்லாமல் நாங்கள் ஆதரிக்கிறோம். நான் ஹைப்பத்தட்டிக்கால தான் கேட்குறேன். சப்போஸ் நேற்றுக்கு ஏடிஎம்கே ஓகே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கைட்டி விட்டுருப்பாங்களா, இல்லை அவரையும் அகாமடேட் பண்ண பாஜக நினைத்திருக்கும்? சார் 22 23 செப்டம்பர் மாதம் அவங்க தீர்மானம் போட்டாங்க அதிமுக. அதற்கு பிறகு சகோதரர் சில கருத்தெல்லாம் சொன்னார். ஏறாவது இவங்க நட்டா கதவு திறந்திருக்கிறது, வருக வருக எல்லாம் பேசியாச்சு. ஒருத்தராவது ஜெயக்குமாரோ இல்லை அவங்க அப்படி தகராறு பண்ணி அப்பப்போ வாயை விட்டு வாட்டுறாரு பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அவரோ யாராவது நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிஜேபியோடுன்னு சொன்னாங்களே. நான் நேரடியாக 3/4 மணி நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி எஸ் வெரி மச். ஸோ பிஜேபியோட கிடையாதுங்கிறத உறுதியாக இருந்தது. இன்னைக்கு நான் தான் எந்த வித சலனமும் இல்லாமல், நான் தான் திருப்பி சொல்கிறேன்,
நீங்கள் முந்தா நாள் வரைக்கும் கதவை திறந்து வச்சுருக்கிறேன், வாசலை திறந்து வச்சுருக்கேன், விண்டோ திறந்துருக்கிறேன் எல்லாம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு 50 வயசு அரசியலில் 67 கூட்டணி இருக்குது. ஒரு பெரிய ஆளுங்கட்சி 3வது தடவை அவர் தான் பிரைம் மினிஸ்டர். நான் ஐ ஸ்டாண்ட் பை தட். அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர். எனக்கு சந்தேகம் அதில் கிடையாது. 350 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்க, அவர் பிரைம் மினிஸ்டர் 3வது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கட்சி நீ போகாத, நீ இல்லாமல் நான் இல்லைன்னுட்டு 50 வருஷ அரசியலில் ஒரு மாநில கட்சி பின்னாடி வந்தது இல்லை. அந்த பெருமை சரியோ தவறோ பழனிசாமிக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் ஸ்ரீராம் கிட்ட எடுத்துக்கிறேன். அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதி காட்டி வந்திருக்காரு. நீங்கள் செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நம்பிக்கையில் அவர் வருவார்னு பிஜேபி முயற்சி? பிகாஸ் அவங்க பெரிய சாணக்கியருங்கிறோம், அவங்க வந்து இந்திய அரசியலே தீர்மானிக்கிறாங்கிறோம். அவர் வந்து அதில் உறுதியாக இருந்திருக்கிறாரு. இட் ஹஸ் பீன் ப்ரூவன் ரைட். வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சது, அதுதான் ப்ரூவ் ஆயிருந்தது. என்ன நம்பிக்கையில் போனாங்க? பிகாஸ் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் அதிமுகவில் அந்த நம்பிக்கையே பாஜகவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. வருவோம் 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 என்று பலர். நான் வந்து நாகரிகம் கருதி தமிழ்நாடு ரைட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சவுத் ஆஃப் இந்தியாஸ் அதர் தன் கர்நாடகாவே வந்து பாஜக தலைமைக்கு ஒரு சில அரசியல்ல குழப்பங்கள் இருக்கு. ஒரு புரிதல் முழுமையா இல்லை, குழப்பம் இருக்கு. அதாவது இந்த அரசியல் எப்படி நடக்குதுன்றதுக்கு நான் பெரிய மேதாவி நட்டா அமித்ஷா அவர்கள்லாம் இது ஒண்ணுமே தெரியாதவர்கள்னு சொல்லலை. ஒரு குழப்பம் இருக்கு. சவுத் ஆஃப் இந்தியாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலில் அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. பிஜேபி தலைமைக்கு பிஜேபி சென்ட்ரல் கமாண்டுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகல. தெலுங்கானால இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிளாரிட்டியும் தமிழ்நாட்டிலேயோ ஆந்திர பிரதேசிலோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையே இல்லாம தான் இருந்திருக்காங்க. ஓகே, நீங்க ஒரு பதில் சொல்ல விரும்பின இன்னொரு ஹைபோதெட்டிக்கல் கேள்வி. சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி ஒத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ டிடிவியும் ஓபிஎஸும் இந்த கூட்டணியை விரும்பினவங்க அவங்களை கைவிட்டிருப்பாங்களா? இல்ல, அதுதான் வந்து பாஜகனுடைய ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் என்ன இருந்ததுன்னா, டிடிவி அண்ட் ஓபிஎஸ்ஸையும் உள்ளடக்கின ஒரு கூட்டணியாக தான் அவர்கள் வர வேண்டும் நினைச்சாங்க. அதனாலதான் பாஜக வந்து உங்களுக்கு புரியவே இல்லையா? இபிஎஸும் டிடிவி ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரு அணியில ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இல்லைன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அரசியல்ல நான் அப்படிலாம் ஒதுக்கி தள்ள எந்த விதத்திலும் ரெடியாகவே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு இது சந்திரபாபு நாயுடு வந்து முதுகுல குத்திட்டு போனவர் திருப்பி கூட்டு உட்கார வச்சிருக்காங்க இப்போ என்டிஏ அலையன்ஸோட. இப்ப இபிஎஸ்சியோ அதிமுகவையோ பிஜேபி எப்படி அணுகும்? இப்ப இன்னைக்கு அவர் வந்து இல்லன்னு மறுத்துட்டார், அவங்க வேற ஆப்ஷனுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நெருக்கடிகள் இருக்குமா இல்ல பரவாயில்லை? அரசியல் ரீதியாக விமர்சனங்களை கண்டிப்பாக பெருமளவில் தமிழக பாஜக அதிமுக மேல எடுத்து வைக்கணும். இது வரைக்கும் ரொம்ப அவர் பட்டும் படாமலுமாக இலைமறை காய்மறைவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலையை தவிர வேற யாரும் பேசினதில்லை. இப்போ பாஜகவினர் தேர்தல் சமயத்தில் பரப்புரைகளில் அதிமுக ஏடிஎம்கே மேல தாக்குதல் இருந்தே ஆகணும். மணிகண்டன், ஆர் யூ ரெடி? நான் சொல்றது அரசியல் ரீதியா. நான் வந்து வேற எதுவும் சொல்ல, நான் வந்து பரப்புரையில் தான் சொன்னேன். நீங்க உடனே ட்விஸ்ட் பண்ணிட்டு மணிகண்டன் நான் எதுவுமே சொல்லலையே. ஆர் யூ ரெடி நீங்க சொன்னீங்க, ஆர் யூ ரெடி நீங்க ஏன் வேற எதுவும் சொல்றீங்க? அப்புறம் இல்ல சார், அவர் வேற வந்து ஆரம்பத்துல மறந்து போயிட்டார். 99 வருஷ பகையாளின்னு சொல்ல மறந்து போயிட்டார். அது திருப்பி எடுத்து வந்துட போறாரு இப்போ. சொல்லிடுங்களேன் உங்க 99% ஹரி ப்ளூ சட்டை என்னுடைய 99 வருட பகையாளி ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் தெரியும். மது வீட்டுக்கு கேடு, அவரு நாட்டுக்கு கேடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நாங்களும் இறங்கி அடிப்போம். ஆனா ஒண்ணு ஹரி, நம்ம ஸ்ரீராம் சேஷாத்ரி பாத்தீங்கன்னா இந்த T20 மேட்ச்ல வந்து சியர்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு உற்சாகப்படுத்துவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு நல்லா பார்க்குறதுக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும். பார்த்து தோக்க போகிற மேட்சில் கூட நடுநடுவில் போட்டு டான்ஸ் ஆடுவாங்களா. அந்த மாதிரி இந்த அண்ணாமலை பாஜகன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள இவர் பேச்சை கேட்டார்னா, ஆனால் வாங்கினா அண்ணா ஸ்ரீராம் சேதர் என்ன வீட்டுக்கே போகாதீங்க, நீங்கள் தேர்தல் முடிவு வரைக்கும் என் பக்கத்துலேயே இருந்துக்குண்ணா, எவ்வளோ உற்சாகப்படுத்துறீங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்காரு. என்னென்ன சொல்கிறாருங்க. ஒரு தொகுதி இப்பயே நவாஸ்கனி போட்டிடுறாராம், இந்த பக்கம் அதிமுக வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாரு, எப்படி ஓட்டு இதாக போகுது. கன்னியாகுமரியில் காலகாலமாக பாஜக ஜெயிச்சது அந்த அடிப்படையில் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. நிச்சயமா அது எல்லா இடத்துலையும் எல்லா கட்சிக்கும் ஒண்ணுங்க. மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்ற ஒரு விஷயத்தில் இது பண்றோம். வடநாட்டை பொறுத்த மட்டில் நீங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் பழைய மீட்டர் கேஜில் ஓடுற
இந்த வண்டி நீங்க வந்து கூட்ஸ் வண்டி உங்களோட ஏறினா எந்த பிரயோஜனம் இல்லை. வடநாட்டுல இருக்கு குட்ஸ் ட்ரெயின், வடநாட்டுல இருக்கிற பார்வை வேற. ஊட்டி ரயில் மலை ரயில் அடிக்கடி ரிப்பேரா போயிடுது. பேசஞ்சர் ட்ரெயின் கூட இல்ல கரி. அதனால தான் சொல்றோம், வடநாட்டுல சிறுபான்மையினர் உங்களை பத்தி பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா உங்களோட சவகாசம் வச்சிருந்தாவே பாய் வீட்டு பிரியாணி வர்றதில்ல, அந்தோணி வீட்டு கேக்கும் வர்றதில்ல, இந்த கைக்கு வர இருந்த கறி விருந்து திரும்ப வந்து அந்த பக்கம் போய் போட்டுட்டாரு. அந்த மாதிரி வந்து அதனால தான் உங்களோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம்னு எடப்பாடி பழனிசாமி அம்மா என்ன பாஜகவோடு இனி ஒருபோதும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நட்பும் இல்லை, பகையும் இல்லைன்னு கடைசி காலகட்டத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இருக்கு. இப்போ தேவையில்லாமல் இந்த பிரதமரையோ மத்திய தலைவர்களையோ நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். இங்க இருக்கிறது வந்து அண்ணாமலை பாரதிய ஜனதா, அதுக்கும் எங்களுக்கு தான் நேரடி பிரச்சனை. மத்தியில் இருக்கிற பாஜக நீங்க ஒரு ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா ராஜா, நாங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதான் மாறன் சொல்ல விரும்புறது. சார் பரவாயில்ல சார், அவருடைய ஆத்ம திருப்திக்கு சொல்லிட்டு போட்டோம். என்ன இப்போ நான் எப்படி சியர் லீடராக அண்ணாமலை இருக்கணும், அவர் எடப்பாடிக்கு இருக்கார், அவ்வளோதான வித்தியாசம். ரெண்டு பேரும் சியர் லீடர்ஸ் தானே. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குட்ஸ் ட்ரெயினோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோ அது வந்து மே மாதம் மக்கள் அதை வந்து சொல்லுவாங்க, அது குட்ஸ் ட்ரெயினில் ஏறினாங்களா இல்லைன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஏறினாங்களா, சீக்கிரமாக போகிறோமா ஸ்லோவாக போகிறோமா. ஓகே, மே மாதம் நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். மே மாதத்துக்கு பிறகு உங்கள் கணக்குப்படி மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த ஒரு உள்ளுணர்வோ இல்லாட்டி அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணமோ இருக்கும்ல. அதுக்கப்புறம் விளைவுகள் பிஜேபி எப்படி வேண்டான்னு சொன்ன கட்சிகள் எல்லாம் அணுகிருக்கு, சிவசேனாவையோ இல்லை என்சிபியோ அணுகிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு அவங்கள்ட்ட ஒரு பர்சிக்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவர் கணக்கு போட மாட்டாரா சார்? பர்சிக்யூஷன் இருந்ததுன்னா தான் அரசியல், இருந்தால் தான் அரசியல். நான் அவரை கேட்டேன், திரு எடப்பாடி பழனிசாமியை இந்த கேள்வியை நேரடியாக கேட்டீங்க, டீட்டெயில்ஸ் சொல்றது துணியை மட்டும் சொல்லுங்க. இந்த கேட்ட பெர்சிக்யூஷன் இருக்காதா, பாஜக உங்களை படுத்தாதா? பாஜக திமுக முதலே பகைச்சிக்கிட்டீங்க இல்லையே, நீங்கள் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நீங்கள் அங்கேயும் பகைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களால என்ன வேணால் செய்ய. என்கிட்ட சொன்னார் ஒரு 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஆட்சி கொடுக்குற பதவிக்கு வரணும்னு நினச்சோம் நான். இதையெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை. இதையெல்லாம் இந்த மாதிரிலாம் பயந்தோம்னா அரசியலே பண்ண முடியாதுங்க. கேஸ் போடுறாங்க, கேஸ் நடத்துகிறோம், யார் கேஸ் போடல, யார் மேலே போடலன்னு கேட்டார். சார் அவர் மனசாட்சிக்கு தெரியும், என் நான் ஒரு இப்போ டிவிலேயே சொன்னேன் இது. இந்த கேள்வி அவர் கேட்டார், 8 கோடி தமிழ் மக்களுக்கு நான் தலைமை ஏற்க வேண்டுமானால் ஒரு கவர்னன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கத்தான் சார் செய்யும். இல்லாமல் எப்படி இருக்கும், இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வேற என்னெல்லாம் இருக்கும். லோக்சபா எலெக்ஷன் அமமுகவும் ஓபிஎஸும் பாஜக அணியில் இணைகிறார்கள். தேமுதிக பாமக என்ன செய்ய போகிறது என்பது மட்டும்தான் கேள்வி. அதிமுக அணியா பாஜக அணியா, எது மெகா கூட்டணி என்பதற்கான பதில் அது நமக்கு தரலாம். அஃப்கோர்ஸ் மற்ற ஃபேக்டர்ஸும் இருக்கு. தாமரைப்பூவும் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? தாமரை மலர்வதே இலையால் தான். இலை இல்லைன்னா தாமரை மலர். இலை இல்லைன்னால தாமரையாக வச்சுக்கலாமா? இலை இல்லாமல் தாமரை இல்லை, தனியாக தாமரும் மலராது. இலையாவது தனியாக வளர்ந்துரும், தழுத்துரும், துளிர்த்துரும். ஆனால் தாமரைக்கு தேவை இலை. அதனால் இலை நிச்சயமாக எங்கிட்ட தான் இருக்குது, இருக்கும், இருக்கணும். நடக்கிறத பேசுங்க. நடந்துக்கிட்டு இருக்கிறத பேசுகிறேன். என்ன நடக்குது இப்போ வெளியில் தெரியாமல் நடக்கு, நிச்சயமாக வெளியில் தெரிய வரும். எதுவுமே வந்து தெரியாமல் மூடி மறைக்க முடியாது. போன வருஷம் இப்படி தான் பேசுனீங்க, அந்த மாதிரி இல்லையே அது. அதாவது எல்லாருக்குமே ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், எடப்பாடிட்ட ரெட்டலை சின்னம் போயிருக்கு, கட்சி போயிருக்கு, நிர்வாகிகள் போயிருக்காங்கன்னா எல்லாம் பேப்பரில். ஒரே நிமிஷம், நீங்கள் சிவகாசி தானே? நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆமாம், ராஜேந்திர பாலாஜி பக்கத்தூர் தானே? ஆமாம், நம்ம பக்கத்தூர். மேலே இருக்கிறவன் பார்த்துப்பாங்கிற அந்த துணி தெரியும். மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னா அன்னைக்கே அவர் ஒத்துக்கிட்டது. அவர் சொன்னார், நாங்கள் பாஜக தயவில் இல்லைன்னு. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி உண்மையிலே நடப்பதற்கு பாஜக இல்லைன்னா நடந்திருக்காது. அண்ணன் டிடிவி தினகரன் சொல்லுவாங்களா பறிச்சு பழனிசாமிகிட்ட அப்படியே கொடுத்துட்டாங்களா என்ன? பழனிசாமிகிட்ட கொடுக்குறது அபகரிப்பு. பழனிசாமி என்ன அப்படியே சட்டத்திட்டத்துப்படி கரெக்ட் பண்ணி வாங்கிட்டாரா? அதிமுக விதிப்படி வாங்கிட்டாரா? அதிமுக விதிப்படி பொதுக்குழுவே இல்லை,
ஆனால் பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சேர்ந்துருக்கலாம் சார். இலை கிடக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்பு இல்லை. ஏழை கட்சி எங்க இருக்கும் அங்கே தானே கொடுக்க முடியும். வேணா கட்சி ராயப்பேட்டைக்கு ராயப்பேட்டில் அவங்க இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு உரிமை மீட்பு குழு நடத்திருக்கீங்க. திருமதி சசிகலா அவர்களும் பொதுச் செயலாளராக கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அது மாதிரி என்ன இவரும் கொஞ்ச நாளைக்கு பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாரு. அவ்வளவுதான். இல்லை இலை உங்களுக்கு கிடைக்குமா? ஏழையில் நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன், ஓபிஎஸ் கையெழுத்து இல்லாமல் ஏழை யாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓபிஎஸ் கையெழுத்து இருந்தால் இலை எடப்பாடிக்கும் கிடைக்கும். அவர் கையெழுத்து இல்லைன்னா எடப்பாடிக்கே கிடைக்காது. எடப்பாடிக்கே இப்போ தனியாக தான் நிற்கணும். இன்னொன்று கூட்டணியே அவருக்கு இருக்காது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், மெகா கூட்டணி அமைப்பேன் மகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு கூட்டணியும் ஒரு லட்டுப்பாடு கட்சி கூட வராதுன்னு சும்மா பேசுகிறது போல் ஒரு மாய தோற்றம் நிலவுச்சு. இன்றைக்கி எல்லாம் பிடிங்கி பிஜேபி கிட்ட தான் போயிட்டாங்க. பிஜேபியை நம்புகிறவங்க, ஏன்னா பழனிசாமியை காப்பாற்றினதே பிஜேபி தான். இப்போ பழனிசாமி மட்டும் எப்படி காப்பாற்றிடுவாருன்னு நம்புவாங்க? திரு மணிகண்டன் சிவசேனாக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், என்சிபிக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நீங்கள் பகைச்சிட்டு இருக்கிய பிஜேபியை உங்களுக்கு இந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஹரி ஏதோ இலை தாமரை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தாமரை இலை மேல் பட்ட தண்ணீர் போல அப்படின்னு அதிமுகவோட ஸ்டாண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? 4 வருட ஆட்சியை வந்து ஒட்டி ஒட்டாம இருப்பீங்க, காப்பாத்துறதுக்கு அப்படியா? ஆமாம், ஒரு விதத்தில் அம்மா அந்த ஸ்டாண்டு தான் எடுத்தாங்க. மோடியை பகைச்சிக்கவும் மாட்டாங்க, மோடியை ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. முக்கியமான ஏதாவது சட்டங்கள் இதுக்கு எதிரானதாக இருந்தால் வெளிநடப்பு செய்வாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் இதில் முற்றிலும் மாறுபடுறேன். தேவையில்லாமல் பாஜகவோடு மோத மாட்டார்கள். அதிமுகவோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியை ஆதரிச்சாங்க, மொராஜி தேசாயை தேவைப்படுறப்ப ஆதரிச்சாங்க, பின்னாடி இந்திரா காந்தி ஆதரிச்சாங்க, ராஜீவ் காந்தி ஆதரிச்சாங்க. உங்களையும் ஆதரிக்கணும். அதுதான் இப்போ வந்துருச்சு இல்லை, சிஏஏ நீ கொண்டாந்துட்டாங்க. இந்த அண்ணாமலை பாஜக தமிழ்நாட்டில் பனால் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு அது ஒன்று போதும். அது போட்டாரு ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இல்லை இலக்கெல்லாம் ஆபத்து இல்லையா? இலக்கெல்லாம் ஆபத்து இருக்கிறதா நினைக்கலையா இந்த நிலைப்பாடுக்கு அப்புறம், இந்த நிலைக்கு அப்புறம்? அதாவது ஏழை இவர் கையெழுத்து போட்டால் தான் வரும், அவ்வளோ அவர் கையெழுத்து போட்டால் தான் வரும்னு ஒருத்தர் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா? கல்யாணம் காது குத்துக்கு ஏதாவது போனால் வெத்தலை போடுறதுக்கு வேணால் பாக்கோட கிடைக்கும் அவங்களுக்கு. ஏழை வேறு எந்த அலையும் அவங்களுக்கு கிடைக்காதுங்க. நான் ஒன்று சொல்லிடுறாரு, நான் பூடகமாக இந்த கழுகார் புழுகார் விக்கியானந்தா நித்யானந்தா மாதிரி நான் ஒன்று சொல்கிறேங்க. யாரும் யாரோடையும் எங்களுக்கு துணை முதலமைச்சர் 2026 கொடுங்க அப்படின்னு பேசலை. இன்னொரு பக்கம் போய் என் வீட்டை சேர்ந்தாருக்கு எம்பி சீட்டு கொடுங்க, எனக்கு மத்திய மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு யாருமே பேசலை. இதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். நிச்சயமாக பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி நான் ஏற்கனவே சொல்கிறேன், அவர் நின்று அடித்து ஆடும் பேட்ஸ்மேன் ராகுல் டிராவிட் மாதிரி அவர் அந்த மாதிரி தான் அவர் விளையாட போகிறாரு. இன்னும் ராசா இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கல ராசா, இன்னும் 2-3 நாள் இருக்குது. 10 மாதத்தில் பிறந்தா தான் அதுக்கு பேர் குழந்தை, அதுக்கு முன்னாடி பிறந்தா அது குறப்பிரசவம். அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, தேர்தல் தேதியை அறிவிக்கிட்டோம், கூட்டணி மெகா கூட்டணியை முறைப்படி நான் அறிவிப்பேன். தேமுதிகவும் பாமகவும் வரல, பிஜேபி பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு வலுவான கிரெடிபிளான அலையன்ஸ் யார் இருப்பாங்க? தேமுதிகவும் பாமகவும் அந்த பக்கம் வேற பேசுறாங்கன்றாங்க. மறுக்கலாம், ஏத்துக்கலாம். எங்களை எப்பொழுதும் 2011 எங்களை வாழ வைத்த, எம்ஜிஆர் காலத்தில் எங்களை வாழ வைத்த, இன்றும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் திமுக இருக்குதா? 2011 அடிச்ச திராவக மாடல் சுனாமி எதிர்ப்பு விட அப்ப அடிச்ச எதிர்ப்பு அலையோட இப்ப திராவக மாடல் 2 மடங்கு அலையா தனித்தே உங்களோட. அதைத்தான் சொல்றேங்க நான். அதுதான் அது கூட்ஸ் வண்டியில் வேணா உட்காந்துட்டு கூட்ஸ் வண்டியிலே அப்படின்னு தான் பாட்டு பாடிட்டு போகலாமா ஒழிய அது ஊர் போய் சேராது. சரக்கு எடுத்துட்டு போற வண்டி, அது ஆளை கொண்டு போய் சேர்த்தாது. நான் தான் சொல்றேன், இந்த அதிமுகவுக்கு வந்து திமுக அலை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாஜகங்கிற ஒரு மத்திய ஆளும் கட்சி, அதை நம்பித்தான் இப்போ இன்றைக்கி கூட்டணி வந்து அமையுது. இப்போ தேவையே பாராளுமன்ற தேர்தல் தான். இந்த தேர்தலில் யார் வரணும், யார் வந்தால் அந்த நாட்டுக்கு உகந்தது நல்லது. இந்தியாங்கிற ஒரு நாடு சுதந்திரத்துக்கு பிறகு 70-75 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைக்குத்தான் உலக அரங்கில் ஒப்பற்ற நாடாக உயர்ந்து நிற்கிறது. அந்த உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணகர்த்தா வந்து மோடி. அவர் வேண்டுங்கிற அலையன்ஸ் தான் இப்போ முக்கியமாக பிரதானமாக பாஜகவுக்கு சாதகமாக இருக்குது. அவர் வேண்டாங்கிறது தான் எதிர்ப்பு டீமு. சார் இதெல்லாம் நீங்க வெளில சொல்றது சார், நிறைய கணக்கு இருக்குல்ல. அவங்களுக்கு அவங்களோட மேக்ஸிமைஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற தொகுதி ராஜ்யசபா கேட்பாங்க. கரெக்ட்.
ராஜ்யசபா வேணும், மத்திய அமைச்சரவையில் இடம் பெறணும், மத்திய அரசில் பங்கு பெறணும், பாராளுமன்றத்தில் போய் உட்காரணும்னு ஜெயிக்கிற அணியில் சீட்டு கேட்டு வருவாங்களா? பழனிசாமி கூட போய் சேர்ந்தா அதிமுக காரனையும் ஜெயிக்க முடியாது. பாஜக கூட்டணி யார் ஜெயிக்கிறது? நான் முதல் சுற்றிலே கேட்ட கேள்வி நம்ம அட்ரஸ் பண்ண முடியல. பாமகவும் தேமுதிகவும் இந்த 2 அணியில எந்த அணியில சேருதோ அது இன்னும் ஒரு வலுவான கூட்டணியா காட்சியளிக்கும் அளிக்காது. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து 0.5%, 1/4%, 5% இருக்கத்தானே சார் செய்யுது. சீமானை நீங்கள் விட முடியாது. அவருக்கும் அதனால் யார் சேர்ந்தாலும் சீமான் திட்டவட்டமாக சொல்றாரு. நான் சொல்லலை. எப்படி அவருக்கு ஒரு பலம் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதில் நான் ஒன்றும் மறுக்கலை. ரொம்ப எந்த விதமான இதுவும் இல்லாமல் சொல்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய விஷயத்தில், கண்டுபிடிப்பில், ஆராய்ச்சியில் பார்த்ததில் பெருமளவு சீட்டு திமுக கூட்டணி வந்துடும். 40 கிட்டத்தட்ட 28-30 வந்துடுவாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி. இங்கே என்னுடைய அசஸ்மெண்ட் தப்பான மன்னிப்பு கேட்டு போகிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சீட்டு அநேகமாக பிஜேபி அலையன்ஸு பாண்டிச்சேரியில் வந்துடும். ரங்கசாமியோடைய அவருடைய பர்சனல் சப்போர்ட். மற்றபடி இந்த 2 பேர் அங்கே போனாலும் இங்கே வந்தாலும் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய மாற்றத்தை. மீதி 9 பற்றி யாருக்கு சார் பின்ன உங்கள் கணக்கு படி? 28-30 திமுகன்னு வச்சுக்கிட்டா மீதி 10 இருக்கே தமிழ்நாட்டில், 9 இருக்கே. உங்களுக்கு இந்த 2 பேர் அங்கே போயிட்டாங்கன்னா நான் ஸ்ட்ரென்த்துன்னு ஒத்துக்கிட்டேன் இல்லையா? நம்ம ஒத்துக்கிட்டேன் முதல்லையே உங்ககிட்ட. அதனால் ஏன் இப்போ நான் ஒன்றை தாண்டி வரல, பிஜேபிக்கு சேரலை அவங்க இன்னும். ஸோ இப்போ சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தேமுதிக, பாமக, இப்போ ஓபிஎஸ், டிடிவி, சரத்குமார், இப்போ மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள், ஐஜேகே, தேவநாதன், அது மாதிரி இந்த கட்சிகள், இந்த அணி ஒரு பிரம்மாண்ட அணியாக காட்சியளிக்காதா? ஏடிஎம்கேக்கு ஒரு வலுவான பார்ட்னர்ஸ் எஸ்டிபியை தவிர யார் இருப்பாங்க சார்? அவங்கக்கிட்ட பேர் சொல்கிற மாதிரி பார்ட்னர் யாருமே இல்லை சார். ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குதுன்னு சொல்கிறது இன்னைய தேதியில் திரு பழனிசாமிகிட்ட ஒருத்தரும் இல்லை. சும்மா அங்கங்கே ஒரு ஓட்டு வாங்கக்கூடியவங்க பாக்கெட் இருக்கிறாங்க, பெரிய அளவு இல்லை. இது அவருக்கு பெரிய எது வெற்றினால் 100% சின்ன அவரு தான், யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படியா? ஸ்ரீராம்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். சின்னத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆர் இஸ் இட் டூ லேட் ஃபார் தட்? இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? சார் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அது இல்லை சார். ஏன்னா செட்டில்டு லான்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பீலில் இருக்குது. ஆனால் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. எங்கே சார் அப்பீல் இருக்கு? இது எங்கே? சிவில் கேஸில் இருக்குது. சிவில் கேஸில் இருக்குது சார். இல்லை சிவில் கேஸ். ஒரு நிமிஷம் நீங்கள் மன்னிச்சுக்கங்க சார். இவங்க அங்கே சேர்ந்து நின்று இரட்டை இலை வேண்டான்னு இன்னொரு சின்னத்தில், தனிப்பட்ட சின்னத்திலையோ தாமரையிலையோ எதுலையோ ஒன்று நின்றுட்டாங்கன்னா தே கான் ஜம்ப் அண்ட் கிளைம். ஆமா, நிக்க மாட்டேங்கன்னு சொல்ல முடியுமா? ஓபிஎஸ் மறுக்கல. நாங்க ஏங்க தாமரையில நிக்கணும்னு கேட்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பழனிசாமிகிட்ட சின்னம் இருப்பதாக அண்ணன் தமிழ்மணி சொல்றது சொல்றது உண்மை. அவர் லாப்படி பேசுறாரு. லாப்படி பழனிசாமிக்கும் இப்படி தான் இருந்தாங்க. பழனிசாமிகிட்ட இதே நிலைமையா நீடிக்கும் சார்? உங்க இருங்க, இதே நிலைமையா நீடிச்சிடும். என்ன மாறிடும்? ஏன் பழனிசாமி கூட்டணிக்கு தகுதி இல்லாதவர், கூட்டணி அமைப்பதற்கு தகுதி இல்லாதவர், பழனிக்கு தலைமைக்கு தகுதி இல்லாதவர்னு அங்கிருந்து ஒரு ரிபலியன்ஸ் கிளம்ப மாட்டாங்க. யார் கிளம்புவாங்க? எங்க இருந்து கிளம்புவாங்க? அங்க இருந்து தான் கிளம்புவாங்க. எப்படி பழனிசாமி அதிமுகவை பிரிச்சு 2 துண்டாக்குனாரோ, பழனிசாமி பக்கத்துல இருக்கவங்க பிரிக்க மாட்டாங்களா? யார் அவங்க? எல்லாம் எங்க அண்ணன்மார்கள் தான், எங்களுக்கு வேண்டியவங்க தான், முன்னாள் அமைச்சர்கள் தான், இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள். எந்த ஊர்ல இருந்து எந்த மண்டலம் அவருக்கு வலுவா இருக்குன்னு சொல்றாரோ அதே மண்டலத்துல இருந்து 2 உடைச்சு இப்படியே 3 வருஷம் ஆசைப்பட்டு கிடங்க. ஸோ கனவு ஒரு நாளைக்கு பழிக்கும், நம்பிக்கை ஒரு நாளைக்கு நிறைவேறும். நடக்குதா இல்ல? பழனிசாமியே தலைமையேற்க வரும்போது பழனிசாமியை விட அழிவாரி வர வாய்ப்பு இருக்கா சார்? வந்த சின்ன இருக்குமா? ப்ரீ எலெக்ஷன்ல சார், ப்ரீ எலெக்ஷன்ல எதுவும் வரும் நான் எதிர்பார்க்கல சார். நான் இப்போதைக்கு ஏதாவது சொல்ல வந்தது, தமிழ்மணி அவர் குறிக்கிட்டார். இப்போதைய செட்டில்டு லா அதிமுக என்பது பழனிசாமி கிட்ட தான் இருக்கு. அது மாற்று கருத்தை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இதுக்கு நடுவில் ஒரு ரிபல்லியன் உடைச்சி கிடைச்சி அது உங்களுக்கு சின்னம் முடக்கப்படும் என்பது நான் எதிர்பார்க்கவில்லை. போஸ்ட் நடந்துட்டா
இல்ல சார் நான் இல்ல நீங்க எதிர்பார்க்கல. ஓகே, இல்ல சார், ஒருவேளை நடந்துட்டா என் கருத்து தான் சார் சொல்றேன் இல்ல, நான். ஒருவேளை தமிழ்மணி ஒருவேளை நடந்துட்டா என்ன பெண்டிங்கா இருக்குன்னு 2 பேரையும் இல்ல கேட்க. நம்ம லீகல் எஸ் அதுல கிளாரிட்டி இருக்கு. இல்லை சார், சிவில் சூட்டு நாளைக்கு அதை ஆரம்பிச்சிங்கன்னா கூட இன்னும் 3 வருஷம் ஆகும். இல்ல சார், ஒருவேளை பழனிசாமி வந்து ஒரு ரிபெலியன் வந்துட்டாங்க, பாதி எம்எல்ஏ வந்துட்டாங்க, சார் அப்ப என்ன ஆகும்? நாளைக்கு அப்படி விஷுவல் திங்கிங் போட்டுட்டா போலாம் சார் நீங்க. என்ன ஆகும்? லீகல்ல தான் கேக்குறேன். இல்லை ஒரு நிமிஷம். பாம்பே கேஸில் எம்எல்ஏ வச்சு கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அதுதான் நீ கண்டெம்ட். அந்த கணக்கை பார்க்கக்கூடாது நீ. பாம்பே கேஸில், மகாராஷ்டிரா கேஸில் இதே இஷ்யூ தான். அதனால் இன்னும் ஒரு 4 நாள் 20ஆம் தேதி தாண்டினோடனே எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகிடுங்கிறது என்னுடைய எதிர்ப்பு. ஓகே, திரு ஸ்ரீராம்கிட்ட விரிவா வரணும்னு நினைக்கிறேன். ரெபலியன்லாம் வருங்கிறாரு, ஆசைப்படுறாரு. வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா மணிகண்டன்? ஐம் கமிங் டு டீடைல்ஸ். மணிகண்டன் ஹரி எங்கிட்டே கேட்குறீங்க? ஆமா ஆமா உங்கள்கிட்ட தான். அதாவதுங்க, கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் மேகங்கள் அப்படின்னு இயேசுதாஸ் ஏதோ ஒரு படத்தில் பாடியிருப்பார். அந்த மாதிரிங்க 3 வருஷமா சரடு திரிக்கிறாங்க, கயிறு திரிக்கிறாங்க, சணல் திரிக்கிறாங்க, வந்துருவாங்க பாருனாங்க. ஒரு கிளை செயலாளர், முன்னாள் எக்ஸ் கிளை செயலாளர் கூட இவங்களை நம்பி வரல. இருக்கிற ஆளுங்க தான் இந்த பக்கம் ஓட்டம் பிடிச்சிருக்கிறாங்க. அதிமுகவுல என்ன நடக்கு, அதிமுகவுல என்ன நடக்கு, களத்துல என்ன நிலவரம் போகுது, வாக்கு எப்படி வாங்க போறோம், எந்த சிந்தனையும் கிடையாது. பழனிசாமி பதவியில இருந்தா போதும். ஹரி நான் முடிச்சிடுறேன். இந்த வெயிட் இல்லாத ராசாக்களை, டெல்லி ராசாக்களே இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு காரணமே இதை சேர்த்தி ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த கல்யாணத்துல பாயும் புலி பதுங்கித்தான் பாயும், ஜபர்தஸ்தா ஒரு பூனதான் குறுக்க மறுக்க ஓடும். துண்டு போட்டு பாயும் புலி பதுங்கித்தான் பாயும் மாதிரி உட்கார வச்சு அந்த கல்யாணம் ஒரு பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் அந்த காப்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காப்புள்ளி, சின்ன இல்லாத, வேட்டி கட்ட முடியாது, கொடி இல்லாதவங்க எல்லாம் கூப்பிட்டு பாஜக வச்சிருக்கிறாங்க. எந்த விதத்திலும் எல்லாம் ஒண்ணு சொல்லிடுறாரு, எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநில கட்சி ஏதோ ஒரு விதத்தில் மிரட்டி பாஜக பணிய வைத்தது. நான் சொன்னா திருப்பி சொல்றீங்க, யார் என்று தெரிகிறதா? எடப்பாடி பழனிசாமி தீ என்று புரிகிறதா? ஆனால் பாஜக வந்து தீயில தண்ணி ஊத்தி அணைச்சிருவாங்க தெரியும். அதனால தீயில தண்ணி ஊத்தி அணைச்சிருவாங்க, மண்ணள்ளி போட்டுருவாங்க. தீயில வந்து தண்ணி கூட ஊத்த மாட்டாங்க. பாஜக மண்ணள்ளி போட்டுருவாங்க. மண்ணா போயிட்டீங்களா? இப்படி நினைச்சேதான் பொன்னா புலவர் கண்ணா இப்படியே எடப்பாடி ஏத்தி விட்டு நீயே நாசமா போய் அவரையும் நாசமா போக விட்டு ஒண்ணும் இல்லாம தான் ஆக போறீங்க அதிமுகவை. யார பார்த்து நாசமா? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை பார்த்து சொல்லிச்சா? நீ இல்ல, நீ நல்ல ஆலோசனை சொல்லு அவருக்கு, நீ அழகா சொல்லு. உன் ஆலோசனை மட்டும் கேட்டாராக்கும் அதிமுகவுல நிரந்தரமா அவர் நீடிச்சிருவாரு. எந்த சின்னத்துல நிக்க போற? தாமரை முதல்ல உங்களுக்கு இருக்கா கையெழுத்து? சின்ன இருக்கா உங்களுக்கு? சின்ன இருக்கா உங்களுக்கு? சின்ன இருக்கா? தாமரை சின்னத்துல உங்களுக்கு இருக்கா சின்ன? ஐயா நாங்க சொல்லிட்டோம்யா, பல தடவை படிச்சு சொல்லியாச்சு, தெளிவா சொல்லியாச்சு, திடமா சொல்லியாச்சு. ரெட்டலையில தான் நிப்போம். ரெட்டலையில மட்டும் நீங்க நின்னுட்டீங்க. தாமரையிலேயே சுயேட்சை சின்னத்திலே இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில இனிமேல் நான் டிவில பேச வரதே விட்டுறேன். நீ சொல்லு பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஓராயிரம் சத்தியத்தை நீ பண்ணிட்ட, ஒண்ணுமே நடக்கல. ரெட்டையில தான் நிக்க போறோம். இப்ப சொல்றேன், உன்கிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ. ரெட்டையில தான் நிக்க போறோம். ரெட்டலை எங்க இல்லன்னா வேற யாருக்கும் இல்லங்கிறத உண்மை. ஐயா தாமரை தாங்க எங்க மேல நிக்கணும், இலைக்கு மேலதான் தாமரை நிக்கணும். நிக்கிறதுங்கிறது வந்து ஆப்ஷன் இல்ல. எப்படி நிக்க முடியும்? அதிமுக இல்லன்னு ஏன் ஓபிஎஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு? எப்ப இருக்குன்னு சொன்னாரு? அதிமுக ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு தாமரையில போய் எப்படி நிக்க முடியும்? பிஜேபி சிம்பல் அவங்க நிக்க வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் அது எப்படி நிக்கும்? அந்த கேள்வியே தவறான கேள்வி. அது ஒரு ஓபிஎஸ் சொல்லலையே. சொன்னார்ல, ரெட்டையில தான் நிப்பேன், ரெட்டையில தான் நான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்னு எப்படி சொல்லணும்? நான் தாமரையில ரெட்டையில நிற்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தாமரையில நிக்க மாட்டேன்னு இன்னொன்னு சொல்லணுமா? யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட் சார். ரெட்டையில இப்போதைக்கு ஓபிஎஸ்ஓ இல்லை வேற யாரோ நிற்பது, அவர்கள் கூட்டணியில் அவர்களுடைய குரூப்பில் யாரும் நிற்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரால் சைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவருக்கு இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச சட்ட அறிவு. ஐ திங்க் தமிழ்மணி அவர்கள் அது ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் தேமுதிக பாமக பற்றி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டீங்க, நானும் அதை பற்றி சொல்லிடுறேன். ப்ளீஸ் சார். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் ஓவர் ஹைப் பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் 0.46% தான் ஓட்டு இருக்குது. அதனால் வந்து அவர்கள்
எந்த திரு விஜயகாந்த் மேல ஒரு அதீதமான நான் சொல்லி முடிச்சிடறேன் ப்ளீஸ். அதனால அது ஒரு பெரிய அளவில் ஹைப் பண்ணிட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் அவர்கள் சேர்ந்தால் இருவருக்கும் ஒரு கணக்குப்படி ஒரு அரித்மெட்டிக் படி ஒரு பெரிய லாபம் உண்டு. பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் அவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ எக்ஸப்ட் தருமபுரி, அவங்க வேற எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கெல்லாம் பாஜக வீக்காக இருக்குது. இதுதான் டேட்டா சொல்லுது. அப்போது உங்களுக்கு பாமக வலுவா இருக்கிற இடத்துல பாஜக பட் how do they complement each other? அதுதான் அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதனால தான் அந்த கூட்டணியிலயும் உங்களுக்கு பாஜக ஒரு பெரிய இழுபறி இருக்கு. பாமகவும் அதிமுகவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனா அந்த அளவுக்கு பாஜகவும் பாமகவும் காம்ப்ளிமெண்ட் ஆகாது. எக்ஸப்ட் ரெண்டு தொகுதி கிட்ட சேலம் ஒன்று, இந்த இது சேலம் அந்த ஏரியாவில் ஒரு வன்னியர்கள் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஜாஸ்தி இருக்கிறது. தருமபுரியில் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டராக இருக்கும். மற்ற இடங்களில் எனக்கு அந்த காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டரை என் கண்ணுக்கு தெரியல. பிஜேபியும் பாமகவும் இருந்தாலும் அது ஒரு ரெயின்போ கூட்டணி, பெரிய அளவில் ஒரு கூட்டணி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கோ இல்லை ஒரு பர்செப்ஷன் ஃபார்மேஷனுக்கோ பாமக இந்த கூட்டணியில் இருந்தாலோ தேமுதிக பாஜக கூட்டணியில் இருந்தாலோ அந்த ஒரு நம்பர் கணக்கில் எவ்வளோ பெரிய கூட்டணி எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த ஒரு பர்செப்ஷன் பில்டுக்கும் கண்டிப்பாக உதவும். ஆனால் எலக்ட்ரல் விக்டரிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக பாஜகவோட இருந்தால் இரண்டு பாராளுமன்ற தொகுதியில் தான் ரெண்டு பேருமே காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் ஆர் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றி பெறதுக்கோ இல்லையோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு போல் பொசிஷன் போகிறதுக்கு இருக்கும். மற்ற இடங்கள்ல அது ஒரு கணிசம் ரெண்டு பேரும் சேர்ந்தாலே 18-20% கூட தாண்ட முடியாதுன்ற நிலைமையில் இருக்கும்போது இட் வில் ஒன்லி ஹெல்ப் இன் உங்களுடைய ஓட் ஷேருக்கு தான். So your assessment? ஸோ அதனால் இந்த கூட்டணி அமையவில்லை என்றாலும் பாஜகவுக்கு நஷ்டம் இல்லை. ஆனால் பாமக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றால் இப்போதைக்கு பேர் சொல்லக்கூடிய கட்சின்னு பார்த்தா அதிமுக கூட்டணியில் அதிமுக ஒண்டி தான், கூட்டணின்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் புரட்சி பாரதமாக இருக்கட்டும், எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், எஸ்டிபிஐக்கு எந்த அளவுக்கு அவர் சிறுபான்மையர் வாக்குகள் எடுத்துட்டு வருவாங்க எனக்கு தெரியல. கிருஷ்ணசாமி ஒரு சில இடங்கள்ல அந்த தேவேந்திர குல, ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் வரும்போது ஜான் பாண்டியன் அது பிரித்து எடுத்துட்டு வருவார். ஸோ அதனால ஒரு பெரிய அளவில் ஒரு வாக்கு இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒண்டி தான். மற்றபடி அவர்களுக்கு கூட்டணி ஒன்று, அவர் மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்னது அவர் காங்கிரஸோ விசிகாவோ இங்கே வரும், கம்யூனிஸ்டுகளுக்கு வரும் அப்படின்ற ஒரு இதில் மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்ன அந்த கனவு இங்கே பலிக்கலன்னு தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை பண்ணிட்டா பாமகவையும் தேமுதிகவையும் அந்த மெகா கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் வலுவா அதிமுகவுடைய டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடாதான் தாண்டி நிகழ்ச்சி உங்களுடைய கருத்தோடு நிறைவு பெறும். சார், என்னுடைய இறுதி கருத்து சுருக்கம் இதான் டாபிக். ஆக்சுவலாக நம்ம ஏதோ பேசிட்டோம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெர்செப்ஷன் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் ரெண்டு கட்சி இப்போ ஒரு இரட்டையிலே அதிமுக என்னன்னு சொல்கிறார். அது ஒரு கொள்கை ரீதியான போராட்டம். சபரு ஏற்றுக்கல வேற. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? மகனுக்கு மந்திரி பதவி வேணும் ஒருத்தர், அப்பா. இன்னொருத்தர் சார் வேற ஒன்று அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? அவங்க தொடர்ந்து அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தெரியல நமக்கு, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் சார், கரெக்டு தான். என்கிட்ட டாக்டர் ராமதாஸ் சொன்னாரா இல்லை உங்ககிட்ட அன்புமணி சொன்னாரா? இல்லை. இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த அம்மா என்ன தான் ராஜ்யசபா எம்பி வெளி ஸ்டேட்லேயாவது ஆகிடணும், தன்னுடைய மகனுக்கு ஒன்று தன்னுடைய தம்பிக்கு ஒன்று ஏதாவது செய்யணும், இவ்வளவு தான். இந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க நிச்சயமாக பிஜேபியோட சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. மந்திரி பதவி ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பிஜேபி கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்க முடியாது, வாய்ப்பில்லை. அந்த அம்மா மோடியை அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரு 10 செகண்டில் சொல்கிறேன். கூட்டணின்னு மத்திய மந்திரி இப்போ இன்றைக்கி 2 பேர் வந்திருக்காங்களே, ரெட்டி கிஷன் அது மாதிரிலாம் சிங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்கே மீட்டிங்கில் கொடி கட்டியாச்சு. மோடி வர்ற மீட்டிங்கில் இவர் விஜயகாந்த் படம் வச்சாச்சு, பேனர் ஆயிரக்கணக்கான பேனர்கள் வச்சாச்சு. விஜயகாந்த் சொல்லிட்டார், நோ, ஹோட்டலில் பேசுறது ஹோட்டலோட முடிஞ்சு போச்சு, நாங்கள் கிடையாது கூட்டணிட்டார். அவ்வளவு பிஜேபி காரணம் ஓடி மோடி வரத்துக்காட்டியும் ஆயிரக்கணக்கான போஸ்டரை பிச்சு கீழே இருந்தான் விஜயகாந்துடைய படத்தையும் இதையும். ஏன்னா அந்த மோடி வரக்குள்ளே அந்த போஸ்ட் இருக்கக்கூடாதுன்ட்டு. இதுதான் அந்த கட்சியினுடைய அடையாளம். அவர்களுடைய எந்த காலத்திலையும் அவங்க மோடியை முதல்ல ஒரு தடவை அவமானப்படுத்துகிறவங்க.
பெரிய அளவு அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு. ரைட், பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த பக்கம் சேர்றாங்கன்னு. அரசியலில் எதுவும் நடக்கலாம், இதுதான் காரணமா, மற்ற காரணங்கள் இருக்கலாம். வரக்கூடிய நாட்கள் சுவாரஸ்யமான நாட்கள். ரொம்ப விரைவிலே இதுக்கெல்லாம் விடை தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.